வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 16/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 15/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 368. இந்த 368க்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 3ம் 8ம் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா 6-3 அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இந்த 6-3 வந்து 3-6ன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா 6-8 கொடுக்கல, 3-8 நம்ம சேர்த்து கொடுக்கல. 6-8 ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல. 3-8ன்ற செட்டு நம்ம கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் 8-3 கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் 6-3 கனெக்ட் ஆகுது. இதுலேயும் 6-3 கனெக்ட் ஆகுது. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கணும்பா. 3 பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த 6ம் 8ம் ஒரே செட்டில், அதாவது ஒரே கேசிங்கில் கிடைக்காம இருந்திருந்தால், தனித்தனியாக கிடச்சிருந்தா இன்றைக்கி நம்மளுக்கு இதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 6-3 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகுது. 8-3 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகுது. 6-3 இதுவும் பார்த்திங்கன்னா ஏபி. 3 பாக்ஸில் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் வந்து சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டு மெயினாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு மெயினாக பாஸ் ஆகிருக்கு. 3 பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு செட்டு வந்து 2 செட்டில் அதுவும் பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கோம். ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஒரு நார்மலான வெற்றி கிடச்சிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 3-8-0 3-8-0க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா 0-3 ரெண்டுமே கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து 7-3-0 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. இதுலேயும் ஜஸ்ட்டில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டு மெயினாக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி. 6 மணிக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 4-0-0 இந்த 4-0-0க்கு நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஆல் போர்டில் மெயினாக 0 கொடுத்துருக்கோன்பா. 0 வந்து ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். மெயினாக நம்மளுக்கு 2 போர்டில் வந்து ஆல் போர்டில் கொடுத்த நம்பர் சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு அற்புதமான வெற்றி தான். இதை பொறுத்த வரைக்கும் 0 ஆல் போர்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்கும். அதே மாதிரி டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்ததில் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த 0 வந்து டபுள்ஸில் நம்மளுக்கு வந்து 8 மணிக்கு வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. 8 மணிக்கு டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்ததில் நம்மளுக்கு வந்து சூப்பராகவே வெற்றி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லா ஆல் போர்டுமே பாஸ் ஆகிருக்கு. 3 ஆல் போர்டும் பாஸ் ஆகிருக்கு. அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. கேரளாவும் நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கு. 4மே வந்து நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்குன்பா. சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி. அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் பார்த்திங்கன்னா லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்கு. மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா அந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கெஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் சேனல் இருக்குது. அந்த ரிசல்ட் சேனலுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. அது வந்து ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 16/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-5. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6-2, 6-7, 6-5, 0-2, 0-3, 2-5. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-3-7, 6-3-5, 6-2-7, 6-2-5, 0-3-7, 0-2-5. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-5 3-5லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-0.
ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 49 46 40 89 86 80 06. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 896 890 816 810 496 410. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 84 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 61, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 50, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 43. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 65 63 64 14 54 03. அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 654 653 604 603 154 103. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 40 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. மெயினாக நம்ம கொடுக்குற கெஸிங் எல்லாமே ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் 2ல் ஒரு நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் நம்ம மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 00664433 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு எந்த ஷோவில் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, பாய்.